Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா how to set up load balancer for web server in Ansible. ஸோ ஆன்சிபிளில் வெப் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப் சர்வர் எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படி நம்ம லோட் பேலன்சர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வெப் சர்வர் வச்சு நீங்கள் எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மல்டிபிள் வெப் சர்வர் வந்து எப்படி லோட் பேலன்சருக்கு எப்படி நம்ம வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணது, அது எப்படி நம்ம ஆன்சிபிள் மூலயமா பிளேபுக் மூலயமா எப்படி பண்ணுறது எல்லாமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லோட் பேலன்சிங் கான்செப்ட்லாம் என்னன்னு பார்ப்போம். ஸோ ட்ரெடிஷ்னலாக வெப் சர்வர் வந்து எப்படி செட்டப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரே ஒரு இப்போ ஒரு யூசர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வெப் சர்வருக்கு வந்து ரெக்வெஸ்ட் கொடுப்பான். ஸோ அந்த வெப் சர்வர் வந்து திரும்பி ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ HTTP ரெஸ்பான்ஸ் இங்கே போகும். அதோட ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஸோ பை டைரக்ஷனலாக போயிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ இதுவே மல்டிபிள் யூசர் வந்து சேம் வெப் சர்வருக்கு ஸோ ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, ஸோ வெப் சர்வர் வந்து தாங்காது. ஸோ அது வந்து ஹேங் ஆயிரும். ஸோ உங்களுக்கு தேவையான வெப்பேஜ் வந்து லோட் ஆகுது, ரொம்ப நேரம் எடுக்கும் லோட் ஆக. இல்லாட்டினா சர்வர் எரர் வரும். சர்வர் நாட் ஃபவுண்டோ இல்லாட்டி 500 சர்வர் எரர் அந்த மாதிரி நிறையா வரும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஸோ மல்டிபிள் ரெக்வெஸ்ட் வந்து மல்டிபிள் யூசர்லேருந்து வருது அப்படின்னா, ஸோ இங்கே இருக்க ஒரு சிங்கிள் வெப்சைட் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ரெக்வெஸ்ட் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் லோட் பேலன்சர்ன்ற கான்செப்ட் வந்து வருது. ஸோ இப்போ அந்த லோட் பேலன்சர் வந்து எப்படி செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மல்டிபிள் யூசர் ரெக்வெஸ்ட் வந்து எங்கே கொடுக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ லோட் பேலன்சர் வாங்கிக்கிறோம். ஸோ அந்த லோட் பேலன்சர் வாங்கி, ஸோ எந்த சர்வர் வந்து ரெக்வெஸ்ட் வந்து ஃப்ரீ இருக்கோ, ஸோ எந்த சர்வருக்கு வந்து இப்போ லைவ்ல இருக்குது, இல்லாட்டி எது இப்போ ஆக்டிவ் ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியும், இல்லாட்டி ஆல்ரெடி ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிட்டு இருக்குன்னு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரவுண்ட் ராபின். ஸோ ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டும் ஒவ்வொரு வெப் சர்வருக்கு வந்து கொடுத்துக்கிட்டே வரும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்வருக்கு வந்து இந்த வெப் சர்வர் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிடும். ஸோ மீன்வேல் இந்த இன்னொரு ரெக்வெஸ்ட் வந்துச்சுன்னா, ஸோ அடுத்த ரெக்வெஸ்ட்டு வெப் சர்வர் 2க்கு போயிடும். ஸோ இப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது அடுத்த வெப் சர்வருக்கு அடுத்த ரெக்வெஸ்ட் போகும். ஸோ இதே மாதிரி ஸோ நீங்கள் எவ்வளோ செட்டப் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரெக்வெஸ்ட் வந்து பிரித்து கொடுக்கும் ஒவ்வொரு வெப் சர்வருக்கும். இது வந்து ரெக்வெஸ்ட் வந்தோடனே அது ஆட்டோமேட்டிக்காக ரெக்வெஸ்ட் வந்து ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிடும் லோட் பேலன்சருக்கு. ஸோ லோட் பேலன்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் சர்வராக ஆக்ட் பண்ணி, ஸோ யூசர் கொடுக்குற ரெக்வெஸ்ட் எல்லாமே லோட் பேலன்சருக்கு தான் வரும். ஸோ லோட் பேலன்சர் வந்து பின்னாடி இருக்கிற மல்டிபிள் வெப் சர்வருக்கு வந்து ரெக்வெஸ்ட் எல்லாமே வந்து பிரித்து கொடுக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் அண்டாகவும் லோட் பேலன்சர் வந்து பேக் எண்டாக மல்டிபிள் வெப் சர்வர் வந்து இருக்கும். ஸோ சிங்கிள் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மேப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எண்ட் வந்து லோட் பேலன்சர் ஆகும். ஸோ பேக் எண்ட் சர்வர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப் சர்வராகவும் கான்ஃபிகர் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து மேனுவலாக பண்ணுவாங்க. நம்ம இது வந்து ஆன்சல் பிளே புக் மூலமா எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து லோட் பேலன்ஸுக்கு வந்து இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ஐபியை வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷினில் வந்து நம்ம இந்த ஐபி தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்கள் என்வரான்மெண்ட்டுக்கு வந்து வேறு ஐபி வச்சுக்கலாம். பப்ளிக் ஐபியோ இல்லை இன்டர்னல் ஐபியோ இன்டர்நெட் ஐபியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஐபியை வந்து இது என்ன வச்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 192.168.56.200:8080 வச்சுக்க போகிறேன். ஸோ இந்த யூஆர்எல் வச்சு தான் வந்து நான் வந்து இந்த எல்லா வெப் சர்வரும் நான் ஹேண்டில் பண்ணுவேன். அப்போ இது நான் மல்டிபிள் டைம் செட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸோ இந்த வெப் சர்வருக்கு போகும். இதோட ஐபி பார்த்தீங்கன்னா 192.168.56.201:80 இந்த வெப் சர்வர் ஐபிக்கு போகும். ஸோ இன்னொரு ரெக்வஸ்ட் யாராவது யூசர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அடுத்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து இந்த ஐபியில் ரெக்வஸ்ட் போகும் 192.168.56.203:80. அடுத்த ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா ஸோ 204.:80. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரெக்வஸ்ட் வந்து லோட் பேலன்சர் வாங்கிட்டு அதை வந்து பிரித்து மல்டிபிள் வெப் சர்வருக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த வெப் சர்வர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்வஸ்ட் வர நேரத்தில் அதோட ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து லோட் பேலன்சிங் வந்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸை வந்து ஸோ லோடை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுதான் வெப் சர்வர் வித் லோட் பேலன்சர் கான்செப்ட். ஸோ இது எப்படி நம்ம ஆன்சர் பிளே புக்கில் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம கோடிங் டெம்மில் பார்ப்போம். ஸோ இதான் என்னோட ஆன்சபிள் மாஸ்டர் மிஷின். ஸோ நான் ஆன்சபிள் மாஸ்டர் மிஷினில் நான் வந்து லோட் பேலன்சராக கன்சிடர் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆன்சபிள் நோட் 1, நோட் 3, நோட் 4 இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பேக் அண்ட் சர்வராக வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியிருக்க சர்வராக இருக்க போகுது. ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஆன்சபிள் ஹெச்டிபி சர்வர் இதில் இருக்காது. ஸோ இப்போ நம்ம இது பண்ணி பார்ப்போம். டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸோ சிஸ்டம் சிடிஎல் ஸ்டேட்டஸ் ஹெச்டிபிடி. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிபிடி பேக்கேஜஸ் எதுவுமே நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நான் இன்னும் எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல, எதுவுமே இன்ஸ்டாலும் பண்ணல வெப் சர்வரு. ஸோ இதுவும் நம்ம வந்து வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் நம்ம வந்து ப்ளே புக்கில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்டிபிடி
ஸோ இப்போ இந்த 3 சர்வரும் வெப் சர்வர் வந்து கான்ஃபிகர் பண்ணல. இந்த 3 சர்வர்லையும் ஆன்சிபிள் மாஸ்டர் மிஷின் நான் ஃப்ரண்ட் எண்ட் மிஷினாகவும் லோட் பேலன்சர் மிஷினாகவும் நான் வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் லோட் பேலன்சர். ஓகே, இப்போ நான் அந்த ஃபோல்டருக்குள்ளே போகிறேன், ஆன்சிபிள் அண்டர்ஸ்கோர் லோட் பேலன்சர் ஃபோல்டருக்குள்ளே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தேவைன்ற மாதிரி நம்ம வந்து என்னென்ன ஹோஸ்ட் நம்ம செட்டப் பண்ணுறோன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ நான் லோட் பேலன்ஸ்ன்ற குரூப்பில் வந்துட்டு என்னோட ஆன்சிபிள் மாஸ்டர் மிஷினே நான் ஹோஸ்ட் நேமாக நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சிபிள் மாஸ்டர். ஸோ லோட் பேலன்சரோட குரூப் வந்து நேம் வந்து லோட் பேலன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து வெப் சர்வர் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ அதோட குரூப் நேம் வந்து வெப் சர்வர் நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆன்சிபிள் நோடு 1, ஆன்சிபிள் நோடு 3, ஆன்சிபிள் நோடு 4. ஸோ இது என்னோட மிஷின். ஸோ உங்களுக்கு என்னென்ன மிஷின் ஐபி கொடுத்தா நீங்கள் ஹோஸ்ட் நேம் எந்ததுனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுன்னு செட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இன்வென்ட்ரி ஃபைல் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். சாரி, கான்ஃபிக் ஃபைல். ஸோ ஆன்சிபிள் டாட் கான்ஃபிக் சிஎஃப்ஜி இதெல்லாம் வந்துட்டு இன்வென்ட்ரி ஃபைல் வந்து மேப் பண்ணி விட்டுருவோம். இன்வென்ட்ரி ஈக்குவல் டு ஹோஸ்ட். ஓகே, ஸோ ஹோஸ்ட் இன்வென்ட்ரி ஃபைல் அண்ட் தென் ஆன்சிபிள் கான்ஃபிக் ஃபைல் ரெண்டுமே நம்ம மேப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு மெயின் டாட் யாமல் வேணும். ஸோ இப்போ நான் வந்து டம்மி ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை வந்து நான் விசுவல் ஸ்டுடியோ கோட் மூலிமா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர் செட் பண்ண போகிறோம். ஸோ லோட் பேலன்சர் செட்டப் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, ஸோ ஹெச்ஏ ப்ராக்ஸி பேக்கேஜஸ் மூலிமா வந்து லோட் பேலன்சர் வந்து செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது எப்படி ஹெச்ஏ ப்ராக்ஸி வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஐஃபன் நேம் போட்டு ஸோ செட்டிங் அப் தி ஹெச்ஏ ப்ராக்ஸி load balancer for the HTTP web server. ஸோ இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி கமெண்ட்ஸ்மாக நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்போ நான் ஹோஸ்ட் நான் செட்டப் பண்ண போகிறேன். ஸோ ஹோஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் குரூப் நேமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ லோட் பேலன்சர்னு. லோட் பேலன்சர் வந்து ஆன்சிபிள் மாஸ்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக இது எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் ஸோ பேக்கேஜஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது ஹெச்ஏ ப்ராக்ஸி இன்ஸ்டாலேஷன் மாஸ்டர் மிஷினில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் வச்சு தான் நம்ம வந்து லோட் பேலன்சரே நம்ம கான்ஃபிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த மிஷினில் வந்து நீங்கள் லோட் பேலன்சர் நீங்கள் வச்சுக்க போகிறீங்களோ ஸோ அந்த மிஷினில் இந்த பேக்கேஜ் வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஸோ ஹெச்ஏ ப்ராக்ஸி பேக்கேஜ் நேமு ஸ்டேட் வந்து ப்ரெசென்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணுறத வச்சு நம்ம கான்ஃபிக் ஃபைல் வரும். அதை வச்சு நம்ம எப்படி டைனமிக்காக செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன் என்னோட ஆன்சிபிள் மாஸ்டர் மிஷினில். ஆன்சிபிள் ஐஃபன் பிளேபுக் மெயின் டாட் யாமல் ஐஃபன் சின்டாக்ஸ் செக். ஓகே, எந்த எரரும் இல்லை. இப்போ நான் வந்துட்டு இதை நான் பிளேபுக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நம்ம திரும்பி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செட் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்து எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அதோட கான்ஃபிகர் ஃபைல் உள்ள ஃபோல்டரும் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறத நான் டெலிட் பண்ணிட்டு இப்போ திரும்பி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ ஆன்சிபிள் மாஸ்டரில் இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இன்ஸ்டாலிங் ஹெச்ஏ ப்ராக்ஸி.
ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுச்சு. இப்போ நம்ம அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை போய் பார்ப்போம். ஸோ /etc வந்துட்டு HA ப்ராக்ஸி ஃபோல்டரு. ஸோ இதில் வந்துட்டு HA ப்ராக்ஸி ஃபோல்டர் இருந்தால் இருக்குது. இதில் வந்து haproxy.config. ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம டைனமிக்காக மாற்ற போகிறோம். ஸோ இந்த கான்ஃபிகரேஷனில் போய் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ரண்ட் எண்டு வந்து :5000 இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி 8080யோ இல்லை கோலனோ நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து அவங்க ஹார்ட்கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ 501 502 503ன்னு. ஸோ இதை தான் நம்ம இப்போ டைனமிக்காக மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இது நம்ம மாற்றுறதுக்கு வந்து இப்போ இதை வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்து இப்போ நம்ம வந்து இன்ஜெக்ட் டெம்ப்ளேட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபோல்டர் டைரக்டரிக்குள்ளே போய்க்குவோம். ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து நீங்கள் அதை டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ரூட்டு ஆன்சிபிள் லோட் பேலன்சர். ஸோ இப்போ நான் வந்து டெம்ப்ளேட்டாக மாற்ற போகிறேன் ஜிஞ்சர் டெம்ப்ளேட் வச்சு. ஸோ இதில் வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இப்போ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். haproxy.cfg.j2 க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அதோட கான்ஃபிகரேஷன் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே நம்மளுக்கு வந்து என்ன இது சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்துட்டு பைண்ட் ஐடி. ஸோ இதில் வந்துட்டு பைண்ட் அட்ரஸ் வந்துட்டு ஸோ BIND நான் 5000 வைக்கல, இங்கே நான் 8080 கொடுக்க போகிறேன். ஸோ 8080 நான் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த இது நீங்கள் டைனமிக்காக வாங்குறதுனால நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஸ்டாட்டிக்காக இது தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலுமே இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைனமிக்காக மோஸ்ட்லி மாற்ற போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இந்த பேக் அண்ட் ஆப் தான் வந்து டைனமிக்காக மாற்ற போகிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த சர்வரு app1 அண்ட் தென் IP அண்ட் தென் போர்ட் இது எல்லாமே வந்து நம்ம டைனமிக்காக மாற்ற போகிறோம். ஸோ சர்வர் app1 அண்ட் தென் IP அண்ட் தென் போர்ட் நம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம இந்த குரூப்பில் உள்ள ஹோஸ்ட் நேம் எல்லாமே இங்கே நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் ஹோஸ்ட் இன் குரூப்ஸ். ஸோ குரூப்ஸ் உள்ள ஹோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து ஃபார் லூப்பில் எடுக்க போகிறோம். ஸோ எந்த குரூப்பில் எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ வெப்சர்வர்ன்ற குரூப்பில் உள்ள ஹோஸ்ட் எல்லாமே நம்ம இப்போ வந்து ஃபார் லூப்பில் எடுத்துட்டு ஸோ அதோட ஹோஸ்ட் நேம் எல்லாமே இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ ஹோஸ்ட்டுன்னு இங்கே நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்களா எல்லாத்துக்குமே போர்ட் நம்பர் வந்து 80 தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே 80 மாற்றியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா app1 app2 app3 app4 இருக்குது. ஸோ இது வந்து லூப் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது டைனமிக்காக மாற்றுறதுக்கு வந்து லூப்புக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த டேட்டா வந்து உழுகுது. ஸோ இதில் வந்து நீங்கள் லூப் டாட் இண்டெக்ஸ்ன்னு போட்டிங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஆப் நேமும் வந்து app1 app2 app3 app4 வந்து சேஞ்ச் ஆகிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த கான்ஃபிகரேஷன். ஸோ டைனமிக்காக வந்து ஹோஸ்ட் நேம் சர்வர் IP அண்ட் தென் ஆப் நேம் வந்து நம்ம டைனமிக்காக கொண்டு வந்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி இந்த வெப் சர்வர் உள்ள தான் வந்து நான் இங்கே ஹோஸ்ட்டாக மாற்றிருக்கேன். ஸோ அந்த ஹோஸ்ட் IP அட்ரஸோ இல்லாட்டி ஹோஸ்ட் நேமோ இங்கே வந்து மாடிஃபை ஆயிரும். அண்ட் தென் லூப் இண்டெக்ஸ். ஸோ app1 app2 app3க்கு வந்து லூப் டாட் இண்டெக்ஸ் போட்டோன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த 0 1 2 3ன்ற லூப் வந்து இதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அவ்வளோதான் கான்ஃபிகரேஷன். இப்போ நம்ம வந்து டெம்ப்ளேட்ஸில் இது எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து main.yaml போயிட்டேன். இப்போ இதில் போயிட்டு நான் டெம்ப்ளேட்ஸை க்ரியேட் பண்ணுறேன். கான்ஃபிகரிங் HA ப்ராக்ஸின்னு. ஸோ கான்ஃபிகரிங் HA ப்ராக்ஸி. ஸோ அதில் போயிட்டு ஸோ டெம்ப்ளேட்டில் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டெம்ப்ளேட்ஸ்க்குள்ளே HA ப்ராக்ஸி .cfg.j2. நெக்ஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் ஃபைல் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன் பாத் எங்கே இருக்கோ ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த கான்ஃபிகரேஷனுக்கான பாத் வந்து இங்கே நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஸோ haproxy.cfgன்னு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஸோ கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து HA ப்ராக்ஸி வந்து நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வந்து HA ப்ராக்ஸி வந்து எனேபிள் ரன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம கெர்னலுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி வந்து HA ப்ராக்ஸி இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ண வை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ எனேபிள்டு எஸ்ஸு. ஸோ இது வந்து சர்வீஸ் வந்து எனேபிள் பண்ணுறதுக்கான ப்ளே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸோ எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் த HA ப்ராக்ஸி சர்வீஸ். ஓகே, இப்போ வந்து சர்வீஸ் நேம் கொடுக்குறேன். சர்வீஸ் நேம் வந்து சேம் HA ப்ராக்ஸி.
ஸ்டேட் வந்து ஸ்டார்டட். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹெச்ஏ ப்ராக்ஸி வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு, இது எனேபிள் பண்ணியாச்சு அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணியாச்சு சர்வீஸை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ நியூ டாஸ்க் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த டாஸ்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிங்கிள் பிள்ளையே நம்ம வந்து ஹெச்ஏ ப்ராக்ஸியும் வெப் சர்வர் நம்ம பண்ணலாம். இதுவே நீங்கள் வந்து எனக்கு ரோல்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ரோல்ஸாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரோல்ஸாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரோல்ஸாக இன்னொரு வீடியோ நான் போடுறேன். ஸோ இன்ஸ்டாலிங் வெப் சர்வர் அண்ட் மேனேஜ் நோட்ஸ்ன்னு நான் இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து ஹோஸ்ட், இது வந்து வெப் சர்வர் நான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண டாஸ்க் பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சர் பேஸ் பண்ண டாஸ்க், இது வந்து வெப் சர்வர் பேஸ் பண்ண டாஸ்க் இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து டாஸ்க்ஸு, இதில் போய் நம்ம வந்து நேம் கொடுத்து இன்ஸ்டாலிங் ஹெச்டிபிடி இதில் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஹெச்டிபிடி பேக்கேஜ் தான் வெப் சர்வருக்கு இப்போதைக்கு. ஸோ நீங்கள் இன்ஜின் நெக்ஸ்ட்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இன்ஜின் நெக்ஸ்ட்லேயும் பண்ண எனக்கு கான்ஃபிகரேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணித்தரேன் இன்ஜின் நெக்ஸ்ட்லேயும் கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறது. ஸோ இப்போதைக்கு நான் ஹெச்டிபிடி பேக்கேஜ் நான் சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரியேட்டிங் வெப்பேஜ், ஸோ ஹெச்டிபிடி யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வந்து காப்பி கண்டென்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு வெப்பேஜ் ஆட் பண்ணுறேன் அதில். ஸோ நீங்கள் ஜின்ஜா டூ டெம்ப்ளேட் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ அதுக்கு நான் ஹோஸ்ட் நேம் பிரிண்ட் பண்ண வைக்கிறேன், ansible_host நேம். ஸோ டெஸ்டினேஷன் பாத்து வந்து அதோட பாத்து /var www/html index.html. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டு ரூட் டைரக்டரி ஹெச்டிபிடிக்கான வெப் கண்டென்ட்டுக்கான டிஃபால்ட் ரூட் டைரக்டரி. ஓகே, ஸோ இப்போ இதுவும் பண்ணி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து போர்ட் எனேபிள் பண்ணணும் எல்லா சர்வர்லையும். ஏன்னா நம்ம வந்து அக்சஸ் பண்ணுறது வந்துட்டு 8080 போர்ட், அது எல்லா சர்வர்லையும் எனேபிள் ஆயிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபயர்வால் போர்ட் எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விடணும். ஸோ அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கான கோடு வந்து இப்போ நான் இதில் பண்ணுறேன். ஸோ ஃபயர்வால் டி மாடல் யூஸ் பண்ணி, ஸோ எந்த போர்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதோட போர்ட்டு அண்ட் தென் அதோட ப்ரோட்டோகால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ போர்ட்டு டிசிபி நான் போட்டேன். இது வந்து ஸ்டேட் வந்து எனேபிளாக இருக்கணும். ஃபயர்வாலில் பெர்மனெண்ட்டாக இது ஆட் ஆகிருக்கணும். ஸோ பெர்மனெண்ட்டுன்னு நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து இமீடியட்டாக வந்து எஃபெக்ட் ஆகணும் அப்படின்றதையும் நான் கொடுத்துறேன். ஸோ ஓகே, ஸோ அது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ எப்பயும் போல் நம்ம எல்லா சர்வீஸும் எனேபிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எனேபிளிங் ஃபயர்வால் டி. ஸோ மேபி ஃபயர்வால் வந்து எனேபிள் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எனேபிள் பண்ண வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ சர்வீஸு இதோட நேம் வந்து ஃபயர்வால் டி. ஸ்டேட் வந்து சாரி எனேபிள்டு எஸ்ன்னு இருக்கணும். எனேபிள்டு எஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஹெச்டிபிடி சர்வர். ஸோ அதுவும் நான் வந்து எனேபிள் பண்ணுறேன். எனேபிளிங் தி ஹெச்டிபிடி சர்வீசஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சேம் சர்வீஸ் அதோட நேம் கொடுக்குறோம். ஸ்டேட் வந்து எனேபிள்னு கொடுக்குறோம். எனேபிள்டு எஸ், அவ்வளோ. ஸோ இப்போ வந்து ரெண்டு ஸ்டேட்டையும் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ நேம் starting the HTTPD services. So service name HTTPD, state வந்து started. ஸோ ஃபார் நேம் சேவிங்காக இப்போ நான் வந்துட்டு இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டட்னு கொடுத்துட்டு இதை வந்து ஃபயர்வாலுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதை நான் வந்து ப்ளே போட்டு வச்சுக்கிறேன். இதில் வந்து ஃபயர்வால் டி, ஸ்டார்டிங் ஃபயர்வால் டி இங்கே எனேபிள் பண்ணியாச்சு. திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபயர்வால் டி சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ப்ளே புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லோட் பேலன்சர் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம், இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் நம்ம ஜின்ஜா டூ டெம்ப்ளேட்டாக நம்ம மாற்றியாச்சு. ஸோ எந்த கன்ஃபியூஷனிங் பண்ண தேவையில்ல. ஃப்ரண்ட் அண்ட் நீங்கள் போர்ட் நம்பர் மாற்றிக்கிங்க அண்ட் தென் வந்து லாஸ்ட்டாக பேக் அண்ட் ஆப்புக்கான ஸோ டைனமிக் கோடு வந்து நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணி, ஸோ அந்த ஃபார் லூப் வந்து வெப்சர்வர் குரூப்பில் வந்து ஒவ்வொரு ஹோஸ்ட்டாக எடுத்து அதை லூப் இண்டெக்ஸ் அண்ட் தென் ஹோஸ்ட் நேம் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ போர்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறது 80 நான் கொடுத்துக்கிட்டேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து HA ப்ராக்ஸி வந்து எனேபிள் பண்ணுறேன் அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டு டாஸ்கில் பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் குரூப் வச்சு வெப் சர்வர் எல்லாமே கான்ஃபிகரேஷன் பண்ணுறேன். அதில் இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறேன் HTTP பேக்கேஜை. அண்ட் தென் வந்து index.html வந்து அதில் வந்து நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஸோ சாம்பிள் கண்டென்ட்டு ஹலோ ஃப்ரம் வந்து ஆன்சர் அண்டர்ஸ்கோர் ஹோஸ்ட் நேம் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அது வந்து சில சர்வரில் வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் ஃபயர் வாலோ இல்லாட்டி எந்த ஒரு சர்வீஸோ ஸ்டார்ட் ஆகாமல் இருந்திருக்கும். ஸோ அதோட ஸ்டார்டிங் அண்ட் தென் ஃபயர்வால் எனேபிள் பண்ணுறது, ஃபயர்வால் போர்ட் எனேபிள் பண்ணுறது எல்லாமே இங்கே நம்ம பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ப்ளே புக்கை எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நான் சின்டாக்ஸ் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ சின்டாக்ஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி HA ப்ராக்ஸி இன்ஸ்டால் பண்ணி இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம். ஸோ HA ப்ராக்ஸி எல்லாமே கான்ஃபிகர் ஆயிடுச்சு. ஸோ கான்ஃபிகரிங் HA ப்ராக்ஸி வந்துருச்சு. எனேபிளிங் HA ப்ராக்ஸி, ஸ்டார்டிங் த HA ப்ராக்ஸி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ப்ளே. அது ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து இன்ஸ்டாலிங் HTTPD அண்ட் Ansible நோடு 1. ஸோ நோடு 1ல் HTTPD பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நோடு 3யும் நோடு 4ம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும் HTTPD பேக்கேஜ். ஓகே, நோடு 3ல முடிஞ்சு. இப்போ நோடு 4 இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ கிரியேட்டிங் வெப்பேஜ் கண்டென்ட் எல்லாமே ஆயிடுச்சு. ஃபயர்வால் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ ஃபயர்வால் எனேபிள் பண்ணிட்டு நம்ம HTTPD சர்வீஸும் ஃபயர்வால் சர்வீஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எந்த எரரும் வரல. இப்போ நம்ம வெப் சர்வர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஐபி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோட மாஸ்டர் மிஷின் ஐபி வந்து 192.168.200.8080. ஸோ ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஆன்சிபிள் நோடு 4க்கான ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ரெஃப்ரெஷ்க்கும் வந்து ஒவ்வொரு வெப்சைட்ல வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வருது பாருங்க. ஸோ இப்படி வரும். ஏதாவது ஒரு வெப் சர்வர் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது சரியாக ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னா ஸோ அடுத்த வெப் சர்வரில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். ஸோ ஆன்சிபிள் நோட் 1, நோட் 3, நோட் 4 வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது வேறு வேறு சர்வர்லேருந்து. அது வந்து இது நீங்கள் வந்து சாம்பிளாக நீங்கள் வச்சுக்கலாம், ஹோஸ்ட் நேம் மாறுறது. ஸோ இப்படி தான் வந்து வெப் சர்வர் லோட் பேலன்ஸ் வந்து நம்ம செட்டப் பண்ணுவோம் யூஸிங் ஆன்சிபிள் பிளேபுக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக்